வேலண்டைன் டே வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல தோணும். அப்புறம் கேக் செய்யணும்னு தோணும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம கிட்ட அவன் இருக்காது, இல்லாட்டி நமக்கு கேக் எப்படி செய்யறதுன்னு தெரியாது. சோ இன்னைக்கு கேக்க அப்படியே தள்ளி வச்சுட்டு அருமையான இனிப்பு செய்யலாம். இதுக்கு அவன் வேண்டாம், சமைக்க வேண்டாம். அப்புறம் இந்த டெசர்ட் நீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லாமலேயே உங்களை சொல்ல வைக்கும். சோ இன்னைக்கு நம்ம செய்ய போறது வேலண்டைன் ஸ்பெஷல் டெசர்ட். இப்போ நான் இங்க ஒயிட் சாக்லேட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் அப்புறம் டார்க் சாக்லேட்டோட ஸ்லாப் கிடைக்கும். அதை தான் நான் உருக்கி வச்சிருக்கேன். நான் ஒரு ஸ்லாபை எடுத்திருக்கேன். இது தோராயிரமா ஒரு 120 கிராம் பார் இருக்கும். அதை நான் நல்லாவே முழுசா உருக்கி வச்சிருக்கேன். நான் இந்த பவுல்ல இப்ப அரைவாசிய எடுத்துக்கிறேன். இதுல இப்ப கொஞ்சமா ரெட் கலரை சேர்த்துக்க போறேன். என்கிட்ட ஜெல் கலர் இருக்கு. ஏன்னா நம்ம செய்ய போற டெசர்ட்டை நான் நல்லாவே டெக்கரேட் பண்ணணும். இப்போ இந்த கலர் சேர்த்த இந்த சாக்லேட்டை நான் ஒரு பைப்பிங் பேக்ல போட்டுட்டு வேற வேற சைஸ்ல ஹார்ட்ஸை செஞ்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட இந்த ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு. நான் அதை எடுத்துட்டு இந்த டார்க் சாக்லேட்ல இப்படி முக்கிட்டு அப்புறம் அதை வெளியில எடுத்து லேசா உதறி எடுத்துக்கிறேன். ஸோ ஜாஸ்தியா இருக்கிற சாக்லேட் எல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல இப்படி வச்சுக்கிறேன். ஆனா பாத்துக்கோங்க, ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும். அப்பதான் சாக்லேட் சீக்கிரமா ஒட்டும். இப்போ இன்னொரு ஸ்ட்ராபெரியை எடுத்துட்டு அத ஒயிட் சாக்லேட்ல முக்கி எடுத்துக்கிறேன். அப்புறம் இது கடைசி ஸ்ட்ராபெரி. இதையுமே சாக்லேட்ல நல்லா முக்கி எடுத்திருக்கேன். நான் இப்ப கொஞ்சம் டார்க் சாக்லேட்டா இந்த வெள்ளை ஸ்ட்ராபெரி மேல இப்படி போட்டுக்கிறேன். இப்ப இதே மாதிரி இதையுமே செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இப்ப இந்த ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிருச்சு. நம்ம பண்ண டெக்கரேஷன் தயாரா இருக்கு. இப்ப இத கொஞ்ச நேரம் தள்ளி வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இதை காய்ச்சதும் எடுத்துக்கலாம். பொதுவா இந்த டெசர்ட்டை நம்ம ஐஸ்கிரீம் சாக்லேட் பவுல்ல தான் சர்வ் பண்ண போறோம். அதுக்காக முதல்ல நம்ம சாக்லேட் பவுல பண்ண போறோம். அதுக்காக நமக்கு இந்த பலூன்ஸ் வேணும். இந்த பலூன் நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற அதே சாதாரண பலூன் தான். இத நல்லாவே நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு மேல நான் சாக்லேட்டை கோட் பண்ண போறேன். இப்ப முதல்ல இந்த பலூனை நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கையில கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பலூன் மேல இப்படி லேசா பூசி விட்டுக்கலாம். நிறைய எண்ணெய்லாம் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த எண்ணெயை போடுறதுனால நமக்கு இது ஒரு நான்ஸ்டிக் மாதிரி ஆகும். அப்புறம் சாக்லேட் சீக்கிரமாவே இதுல இருந்து வந்துடும். இப்போ ஒரு பலூன்ல நம்ம வளை மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு பலூன்ல கப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம உருக்கி வச்சிருந்த இந்த டார்க் சாக்லேட் இப்ப சூடு ஆறி போச்சு. பாருங்க, நல்லா கெட்டியா இருக்கு. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இது தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா ஆயிருக்கு. இப்ப இந்த நேரத்துல தான் நம்ம இந்த சாக்லேட்டை பயன்படுத்தணும். ஒரு பைப்பிங் பேக்ல இந்த டார்க் சாக்லேட்டை ஊத்திக்கலாம். அப்புறம் எண்ணெய் தேய்ச்ச இந்த பலூனை எடுத்துட்டு இந்த சாக்லேட்டை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இத ஒரு வளை மாதிரி பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணின இந்த டோம் தான் நான் சாக்லேட் கப் மேல வைக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சிடலாம். ஆனா நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். வெறும் 5-7 நிமிஷங்கள்லயே இது செட் ஆயிரும். இப்ப மிச்சம் இருக்கிற டார்க் சாக்லேட்டை எடுத்துட்டு ரெண்டாவது பலூனை நல்லா முக்கி எடுத்துக்கலாம். அடிப்படையில இதுல இருந்து நம்ம சாக்லேட் பவுல செய்ய போறோம். அதனால நல்லா முக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கெட்டியான ஒரு லேயரா செய்யணும். அப்புறம் இந்த பலூனை எடுத்துட்டு ஒரு பிளேட்ல நான் வைக்க போறேன். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டார்க் சாக்லேட் பலூனை எடுத்து பாருங்க, இது மாதிரி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு பேஸ் கிடைக்கும். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். அப்புறம் இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். அப்பதான் இது செட் ஆகும். இப்ப சாக்லேட் பவுல் நல்லா செட் ஆயிருச்சு. இப்ப இந்த பலூனை நம்ம வெளியில எடுக்கணும். நான் ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு சின்னதா இப்படி வெட்டிக்கிறேன்.
அப்ப இந்த காத்து வெளியில போயிரும். நீங்க இத குத்தலாம் கூடாது. அப்படி செஞ்சா அடியில இருக்கிற கப்பு உடைஞ்சிரும். நம்ம இப்ப சைட்ஸ வெளியில எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஓரங்கள்ல மெதுவா வெளியில எடுத்துக்கலாம். உங்க கைய வச்சு லேசா அழுத்தி எடுத்துக்கோங்க. நீங்க பலூன் மேல என்ன போடலனா இந்த சாக்லேட் இந்த மாதிரி வெளியில வராது. நமக்கு அழகான ஒரு கப் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த வேலண்டைன் அதனால முத்தம் கொடுக்க வேண்டியதில்ல, இது போதும். இப்போ ஒரு பிளேட்டை எடுத்துக்கலாம். இது ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான். இதை செய்யறதுக்காக நான் ஒரு ரெட் கலர் பேப்பரை எடுத்து அதை ரொம்ப சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். நமக்கு ஒரு வேலண்டைன் ஃபீல் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த பவுலை எடுத்து இதுக்கு மேல இப்படி வச்சுக்கலாம். வேற வேற வித்தியாசமான ஐஸ்கிரீமை போட்டுக்கலாம். இது என்னோட குக்கீஸ், அப்புறம் கிரீம் ஐஸ்கிரீம், அப்புறம் இது சாக்லேட், அப்புறம் இது நம்ம முன்னாடியே செஞ்சு வச்ச சாக்லேட் கோட் பண்ண ஸ்ட்ராபெரிஸ். இதையும் அங்கங்க வைக்கலாம். இப்ப இது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸை வைக்கலாம். அப்புறம் என்கிட்ட ஸ்பெஷலான வேலண்டைன் ஸ்ப்ரிங்கிள் இருக்கு, அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஒயிட் சாக்லேட் ஹார்ட்ஸ் இருக்கு, அதையும் நான் வச்சுக்கிறேன். நம்ம இதை எல்லாத்தையும் வைக்க போறோம். ஸ்ட்ராபெரிஸ், டார்க் சாக்லேட், ஐஸ்கிரீம், அப்புறம் இது எல்லாத்துக்கும் கூட அப்புறம் ஐ லவ் யூ சொல்லுவாங்க. அப்புறம் இதுதான் நம்ம செஞ்சு வச்ச அந்த வலை. அதை எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளவுதான், வேலண்டைன் டெசர்ட் ரெடி ஆயிருச்சு. இதை விட ஒரு நல்ல வழி இருக்கா ஐ லவ் யூ சொல்றதுக்கு? Happy Valentine's Day to me!